வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கணேஷ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்பில் உள்ள கவர்மெண்ட் லோகோவை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து 2 வழிகள் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டிரைவர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம வந்து அந்த கவர்மெண்ட் லோகோவை நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். செகண்ட் மெத்தட் என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூட் மோடை சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து கவர்மெண்ட் லோகோவை ரிமூவ் பண்ண முடியும். இது இல்லாமல் நீங்கள் வந்து அன்ஆஃபிஷியலாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. அப்படி இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்கள் லேப்டாப் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே அதிகம். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஃபிஷியலாக என்னென்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ, என்னென்ன டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அதை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து நம்ம ஏசர் லேப்டாப்புக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏசர் லேப்டாப்போட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நான் இருக்கேன். இப்போ இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் வந்து இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட பட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் லேப்டாப்போட சீரியல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டினா உங்கள் மாடல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிட்டு ஃபைண்டுன்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உங்கள் லேப்டாப் பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு உண்டான டிரைவர்ஸையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ நம்ம வந்து செகண்ட் ஆப்ஷன் பற்றி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ட்ராப் டவுன் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் உங்கள் லேப்டாப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நோட் புக் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரிஸ் கேட்டிருப்பாங்க. இப்போ நான் வந்து ஆஸ்பயர் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மாடல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து உங்கள் லேப்டாப்பை நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து அதோட இமேஜஸ் எல்லாமே நமக்கு வந்து வியூ ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக வெரிஃபை பண்ணிக்கோங்க. வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போதைக்கு நீங்கள் வந்து கரண்டில் என்ன ஓஎஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பாட்டமில் பார்த்தீங்கன்னா பயோஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீமேர் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறையா டிரைவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோஸ்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கிளிக் பண்ணி நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஜிப் ஃபைலாக தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்கள். இதுக்குள்ளே நமக்கு வந்து 3 ஃபைல் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டாஸ்னு கொடுத்துருப்பாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைல் கொடுத்துருப்பாங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அந்த மெத்தடை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா விண்டோஸ்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோல்டரை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். விண்டோஸ் இந்த ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு EXE ஃபைல் கொடுத்துருப்பாங்க. இந்த செட்டப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து அதுவாகவே ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவர்மெண்ட் லோகோ வந்து ரிமூவ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து லெனோவோ லேப்டாப்புக்கு பார்க்கலாம். லெனோவோ லேப்டாப்புக்கு நம்ம வந்து எந்த ஒரு டிரைவரும் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. லெனோவோ லேப்டாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பூட் மெனுக்கு போய்க்கோங்க. பூட் மெனுக்கு போகிறதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு என்ட்ரி கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பூட் மெனுக்குள்ளே போயிட முடியும். பூட் மெனுக்கு போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. அந்த மெனு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதில் இப்போ பாட்டமில் பார்த்தீங்கன்னா பூட் மோட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து டிஃபால்ட்டாக குயிக்கில் இருக்கும். இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும். நீங்கள் வந்து குயிக்லேருந்து டயக்னோஸ்டிக் அதுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா போதும். நமக்கு வந்து கவர்மெண்ட் லோகோ வந்து ரிமூவ் ஆயிரும். சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் வந்து F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா போதும். நமக்கு வந்து கவர்மெண்ட் லோகோ வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.